ஒரு செய்தியும் இல்லாமல் பேசப்படுகின்ற பொதுக்குழுக்களாக இருக்கின்றன. பொதுக்குழு என்பது ஒரு தலைவர் பேசுவார், இன்னொருவர் பேசுவார், பிறகு தீர்மானங்களை படிப்பார்கள். இவைதான் பொதுக்குழு என்று ஆகிவிட்டன. நியாயமாக பொதுக்குழு என்றால் நீ ஒரு தீர்மானம் கொடுக்க வேண்டும், நான் அதற்கு திருத்த தீர்மானம் கொடுக்க வேண்டும், இதன் மீது விவாதம் நடக்க வேண்டும், இன்றைக்கு நாட்டை பாதிக்கின்ற சிக்கல் எது என்று பேசப்பட வேண்டும். 1942 காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய பொதுக்குழு நடக்கிறது, அகில இந்திய பொதுக்குழு. காந்தி இருக்கிறார், நேரு இருக்கிறார், ராஜாஜி ஒரு தீர்மானம் கொடுக்கிறார். இந்த வெள்ளைக்காரன் நமக்கு சுதந்திரம் தருவதை தள்ளிக்கொண்டே போகிறான், என்ன காரணம் என்று சொல்லுகிறான் என்றால், இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையே இருக்கிற சிக்கலை தீர்த்து கொண்ட பிறகு நாங்கள் சுதந்திரம் தருகிறோம் என்று சொல்லுகிறான். அவன் ஆகவே நாம் இவனை ஒழித்து கட்டிவிட்டு இந்த சுதந்திரத்தை பெறலாம். இன்னும் 20 ஆண்டுகள் ஆனாலும் நமக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே இருக்கின்ற பகையை அடிப்படையாக வைத்து சுதந்திரத்தை தள்ளி போடுவான் வெள்ளைக்காரன். ஆகவே பாகிஸ்தான் நம்மோடு சேர்ந்திருக்க மறுக்கின்ற போது அவனை மல்லு கட்டுவதை விட அவனை தனித்து விட்டுவிட்டு மீதி இந்தியா, பரந்த இந்தியா, அகண்ட இந்தியா, அதனுடைய விடுதலையை நாம் பெறுவோம் என்று ஒரு தீர்மானம் கொண்டு போகிறார் ராஜாஜி. அது பொதுக்குழுவில் நேற்று நடந்த பொதுக்குழு போல் விவாதிக்கப்படுகிறது. 200 லட்சம் வாக்குகள் காந்திக்கு சார்பாகவும் ராஜாஜிக்கு 12 வாக்குகள் விடுகின்றன. ராஜாஜி அதோடு வெளியே வந்து விடுகிறார். கட்சியை விட்டு கூட ராஜினாமா செய்து ஒரு 8 ஆண்டுகள் ஒதுங்கி இருக்கிறார். பிறகு மீண்டும் சேர்கிறார். அதெல்லாம் வரலாறு. ஆனாலும் கூட எதற்காக சொல்கிறேன் என்றால், பெரிய மகத்தான தலைவரான காந்திக்கு எதிராக, நேருவுக்கு எதிராக, வல்லபாய் பட்டேலுக்கு எதிராக ராஜாஜி ஒரு தீர்மானம் கொண்டு போகிறார். அது அவருடைய கருத்து. இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் வெள்ளைக்காரன் இதை சாக்காக கொண்டு தள்ளி போடாமல் பாகிஸ்தான் தொலையட்டும், வரமாட்டேன் என்கின்றவனை ஏன் கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்று ஒரு தீர்மானம் கொண்டு போவதற்கான அதுதான் பொதுக்குழுவினுடைய நோக்கம். பொதுக்குழு என்றால் ஆட்டுக்கறி தின்பது, பிறகு கோழிக்கறி தின்பது, மீன் வறுவல் சாப்பிடுவது, பிறகு திரும்பி வந்து விடுவது என்று 500 பேர் 400 பேர் வீணாக போகிறார்கள்.